உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மன்றாடிய நான் விரும்புகிறபடியே நடக்க வேண்டும் என்ற உலக எண்ணங்களை அடக்கி ஆளுகை செய்த எனது எண்ணங்களே நடக்க வேண்டும் என்ற உடல் ஆசைகளின் மேல் வெற்றி கொண்ட உடலுக்கும் ஆவிக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தில் ஆவியாரின் குரலுக்கே செவிசாய்க்கின்ற மனித எண்ணங்களை ஆவியாரின் ஆற்றலால் கீழ்ப்படுத்தும் அருள் பெற்றிருந்த விருப்பப்படியே நடக்க வேண்டும் என்ற விண்ணகப் பார்வை கொண்ட உமது கட்டளைக்காக காத்திருந்து செயல்படும் தூதரின் மனநிலை கொண்ட கடவுள் சொல்வதை விட சிறப்பானதை செய்ய முடியுமே என முந்திக் கொள்ளாத உமது கட்டளை கிடைத்தவுடன் செயல்பட்ட தூதரின் மனநிலை கொண்ட நூற்றி 20 ஆண்டுகளுக்கு பிறகே அடியேன் தயார் என்னும் மனநிலை கொண்ட ஆபிரகாமை விட மேலான வலிமை பெற்ற சிறுவயதிலேயே உமது கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னையே இழக்கவும் துணிவு பெற்ற உமது கட்டளையை நிறைவேற்றுவதில் என்ன இடர்பாடு வந்தாலும் முழுமையாக செய்து முடித்த பிறப்பு முதல் இறப்பு வரை உமது விருப்பத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருந்த உமது கட்டளையை முகமலர்ச்சியோடு நிறைவேற்றிய
உமது கட்டளைக்கு கீழ்ப்படிவதை பெரும் பேராக கருதிய மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். உமக்கு விருப்பமானவைகளில் தேறியவராக நிலைத்து நின்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்ற தம் திருமகனை போல வாழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற தம் திருமகனைப் போல் வாழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். என் விருப்பப்படி அல்ல, விருப்பப்படியே நிகழட்டும் என்று மன்றாடிய தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்த மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இயேசுவின் வாக்கிற்கு முதல் சாட்சியான மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். அன்பு தந்தையே, உம் மாபெரும் திட்டமே உமது மகிழ்ச்சியிலும் மாட்சிமையிலும் நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதுதான். உமது வழிகளில் நடக்கும்போதுதான் இளைப்பாறுதல் என்பதை உணர்கிறோம். விண்ணகத்தில் கண்ணீர் இல்லை, குறையில்லை, அங்கே எப்போது மகிழ்ச்சி. காரணம், உம் திருவுளத்தையே நிறைவேற்றுகிறார்கள். விண்ணகத்தில் உம் விருப்பம் நிறைவேறுவது போல மண்ணகத்தில் நிறைவேற வேண்டும். என் வாழ்விற்காக நீர் வரைந்திருக்கும் மட்டத்திற்கு வெளியே எந்த விருப்பமும் இல்லை. தன்னலத்திற்கு இறக்காவிட்டால் விண்ணகத்தவராக வாழ முடியாது. இந்த பூமியை விட்டு போனபின் சிலுவை சுமக்கும் வாய்ப்பு கிடைக்காது என்ற உன்னத உணர்வுகளை பெற்ற அன்னை மரியாவுக்காக உம்மை போற்றுகிறோம். அன்பு தந்தையே, உம் விருப்பம் நிறைவேற்றுவதில் போராட்டம் உள்ளது, அங்கேதான் வாழ்வின் மெய்ப்பொருள் தெரிகிறது. உம் விருப்பம் நிறைவேற்றுவதில் தியாகமும் வேதனையும் கண்ணீரும் உள்ளது, அங்கேதான் ஆறுதலின் பேருவகை தெரிகிறது. உம் விருப்பம் நிறைவேற்றுவதில் இழப்பு உள்ளது, அங்கேதான் புதுவாழ்வு துளிர்க்கிறது. அன்னை மரியாவைப் போல உம் விருப்பம் நிறைவேற்றும் பிள்ளையாக வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.